நம்ம கலைஞர் டிவில இன்னைக்கு நாம கலகலப்பா பார்க்க போறோம். அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். மக்கள் இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களோட பிரதர் திரு ஆர் விஜயகுமார் அவர்களுடைய டைரக்ஷன்ல அழகிய கண்ணே. இன்னொரு அறிமுக நாயகர் இருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டா, மக்கள் இயக்குனர்னு ஒரு பக்கம் சொன்ன அறிமுகப்படுத்துறதுக்கு ஆர் விஜயகுமார் சார் வந்து அவங்களோட பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி சார் அவர்களுடைய சன் லியோ சிவகுமார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டல் எல்லாரும் கொடுக்கலாம். இந்த விழாவோட நாயகன். அதாவது இவர் அழகான பாடல்கள் கொடுப்பாங்க. சொல்ல போனா நீர்ப்பறவை மாதிரி படமாகட்டும், புலிக்குத்தி பாண்டி படமாகட்டும், புலிவால் படமாகட்டும், அப்படியே லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். அவ்வளவு அழகான படம் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த இசை விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர் என்.ஆர். ரகுநந்தன் அவர்கள் இந்த அழகிய கண்ணே திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்காங்க. ஒரு படம் வந்து நம்ம எல்லாரும் பார்க்கணும்னு தியேட்டர்ல காத்துட்டு இருப்போம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு புது நடிகர் வராங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய வரப்பிரசாதமா நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அமைஞ்சிருக்காங்க. அதுல வந்து மக்கள் இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் அறிமுகப்படுத்திய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் தென்மேற்கு பருவ காற்றுல எவ்வளவு பெரிய நடிகரா நம்மளோட தமிழ் சினிமாக்கு கிடைச்சாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அதே போல அவங்க பிரதர் ஆர் விஜயகுமார் அவர்களோட இயக்கத்துல நம்மளோட லியோ சிவகுமார் அவர்கள் அறிமுகமாகறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் ஃபில்மை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சேவியர் பிரிட்டோ அவர்களை அன்போடு மேலே கழிக்கிறோம். சார், அதாவது தியேட்டர் மேல நம்பிக்கை மக்களுக்கு இன்னும் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணமான படத்தை நீங்க கொடுத்தீங்க. எஸ் மாஸ்டர். அதே போல பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா படங்களுக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எஸ்எல் என்டர்டைன்மெண்ட்ஸ் மூலமா இன்னைக்கு அழகிய கண்ணே ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் நீங்க எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய கெஸ்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் நீங்க நம்மளோட திரைப்படம் சார்பா நீங்க இன்வைட் பண்ணணும். வீட்டுக்குள்ள கேமரா வச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை ரொம்ப யதார்த்தமா படம் பிடிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்னு அவரை சொல்லலாம். அதனாலதான் வந்து மக்கள் இயக்குனர் அப்படின்ற பேர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு இறுக்கம் இருந்ததுன்னா அவங்க எல்லாரும் இவர் பேச்சை கேட்டாலே கலகல கலகலன்னு சிரிப்பாங்க. அப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு மனிதர் தான் இன்னொருத்தர் மக்கள் பேச்சாளர். ரெண்டு பேரையுமே ஒன்னா கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் மற்றும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறேன். வந்து சீனு ராமசாமி சார் கிட்ட கேட்கணும். சார், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எப்பவுமே உங்களோட படங்கள் மேல இருக்கும். ஏன்னா ஃபேமிலியோட வந்தா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது மட்டும்தான் எல்லாரோட மனசுல இருக்கும். அந்த உணர்வு போராட்டம் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிச்சிடும். இப்போ பிரதர் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. ஸோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் உங்களோட விஷஸ், பிளெஸிங்ஸ் அண்ட் இந்த கதை பத்தி. எனக்கு ஒரு மூத்த மக பிறந்த மாதிரி இருக்கு. என் மூத்த மக எனக்கு பிறக்கும்போது எனக்கு எப்படி சந்தோஷமா இருந்துச்சோ அது மாதிரி என்னோட உடன் பிறந்த தம்பி விஜயகுமார். ஏன்னா நான் சினிமாவுக்கு போகும்போது ஒரு சின்ன பையனா வந்து பின்னாடியே வந்து என்னை பஸ் ஏற்றி விட்ட பையன். கரெக்டாக சொல்ல போனால் லியோ சிவகுமாருக்கு விஜயை பற்றி சொன்னதே நான் தான். ஆனால் அது உடனே இவ்வளவு சீக்கிரமாக நடந்து ஏறி வருமானு எனக்கு தெரியாது. ஒரு கடவுளோட ஆசீர்வாதம் மாதிரி பெரிய தயாரிப்பாளர் கிடைச்சு மாஸ்டர்னு ஒரு பெரிய படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சு இன்னைக்கு இந்த அழகிய கண்ணே அப்படின்னு ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு முதல்ல நான் வந்து அதுக்காக வந்து பிரிட்டோ சாருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அழகிய கண்ணே கண்ணதாசனுடைய அற்புதமான பாட்டோட தலைப்பு மாபெரும் வெற்றி பெறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அழகிய கண்ணே அப்படிங்கிற தலைப்பே முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் ஒரு மியூசிக்கலான ஒரு தலைப்பு. என்னுடைய பையன்கிட்ட அந்த நடிப்பு திறமைங்கிறது எப்போ நான் பார்த்தேன்னா, அவன் ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவான். அந்த கோவப்படுறப்ப அவனுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சில பேர் கோவப்படுறப்ப பார்க்க அழகாக இருப்பாங்க. என்னடா கோவத்தில் கூட இவன் அழகாக இருக்கானே, கண்டிப்பாக இவனுக்குள்ள ஒரு திறமை இருக்கான், இவன் வந்து நடிச்சான்னா நல்லா இருக்குன்ட்டு அப்பயே மனசுக்குள்ளேயே நினச்சிருந்தேன். அதை அவன்கிட்ட நான் சொன்னதே இல்லை. அதே மாதிரி நான் வந்து அவனுக்கு அப்பா மட்டும் இல்லை, என்னுடைய மாணவர் ஸ்கூலில் என்கிட்ட படித்தார். அதனால் எங்கள் ஸ்கூலில் வந்து கலைவார விழான்னு ஒரு போட்டி நடக்கும். அப்போ வந்து பலகுரல் போட்டின்னு ஒரு போட்டி நடத்தினாங்க. அன்னைக்கே வந்து 11 வாய்ஸில் மேடையில் பேசி அன்னைக்கு எங்கள் பள்ளியிலேயே முதல் பரிசு வாங்கினான். அப்பயே அவன்கிட்ட வந்து ஒரு டேலண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் ஒரு திரைப்பட நடிகனாகி ஹீரோவாவான் அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளோ குயிக்காக அது நடக்கும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
இந்த கனவை வந்து இவ்வளவு சீக்கிரம் நனவாக்குனதுக்கு மிக முக்கிய காரணம், அதே நான் சென்ட் மேரிஸில் வேலை செஞ்ச அந்த ஸ்கூலில் என் கூட மாணவராக என் கூட படித்த என்னுடைய அன்பு வகுப்பு தோழர் சேவியர் பிரிட்டோ தான். அவனை கதாநாயகன் ஆக்கினதுக்கு மிக முக்கிய காரணம். எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். லியோவோட பேசும்போதே ஒரு ஸ்பார்க் இருந்தது. நான் எப்போதுமே எல்லார்ட்டையுமே சொல்லுவேன், ஒரு மனிதன் வளர்வதற்கு ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். அந்த சந்திப்புலையே லியோட்ட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை பார்த்தேன். லியோ சிவகுமார் மேல நம்பிக்கை வந்தது. விஜயகுமார் நல்லா எடுப்பார்னு எனக்கு தெரிஞ்சது. அது மூலமா நாங்கள் அடுத்து வந்து இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வந்தாலே நம்ம எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த சொல்ற மாதிரி நகைச்சுவை பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். கவுண்டர் அப்படி கொடுத்துட்டே இருப்பாரு ஸ்கிரீன்ல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி என்ன பண்ணாலும் ஒரு கலாய் கலாட்டான்னு நம்ம சினிமாவில் பார்க்கக்கூடிய ஒரு நபர். யாருன்னு கரெக்டா சொல்லட்டுமா டைரக்டர் சார்? இல்ல அவரேதான் அவரேதான். Yes, let's welcome Suri sir on stage. எல்லாருக்கும் வணக்கம். இப்படி ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு இப்படி ஒரு பெரிய செட்டப்புக்குள்ள என்னையும் ஒரு விருந்தாளி அங்கே அழைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அழகிய கண்ணே இசை வெளியீட்டு விழா. இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர், இந்த விழாவின் நாயகன் என்.ஆர். ரகுநந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவங்க கூடவே சிங்க பிரியங்கா. ரொம்ப நல்ல கதைகள் எல்லாத்துக்கும் பின்னாடி உங்க பெயர் என்னைக்குமே இருந்திருக்கு ஒரு ஆல்பம் எடுத்து பார்த்தா. ஸோ அந்த வகையில் அழகிய கண்ணே எவ்வளோ ஸ்பெஷல், அதை பற்றி சொல்லுங்க. பிரிட்டோ சாருக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் நான் வந்து மெயினாக ஒத்துக்கிட்டதுக்கு சீனு சார் ஒரு காரணம். நான் டைரக்டர் வந்து சீனு சார் தான் என்னை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதனால் நான் அவருடைய பிரதர் வந்து முதல் படம் பண்ணுறாங்க அப்படின்ன உடனே நான் எதுவுமே கேட்கல, உடனே ஓகே பண்ணிட்டேன். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது. என்னென்னா ஒரு ரியாலிஸ்டிக்காக இருந்தது. அதாவது ஒரு 2 பேருடைய வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு அந்த படம் பண்ணணும் அப்படின்றதுல முடிவு பண்ணிட்டேன். ஓகே, பியூட்டிஃபுல் சார். அதாவது உங்க படம் அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் பாடல்கள் அப்படின்னாலே அது கன்ஃபார்மா ஒரு ஹிட் ஆகும். நிச்சயமா. ஸோ அந்த வகையில இந்த படத்துலயும் ஜிவி பிரகாஷ் சார் பாடியிருக்காங்க. பிரியங்கா கூட பாடியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி என்ன இந்த பாட்டுக்கு சூஸ் பண்ணதுக்கு சாருக்கு, இந்த என்டையர் டீமுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. ரொம்ப அழகான ஒரு மெலடி. அண்ட் ஜிவி சார் கூட பாடுறது இன்னும் கூட ஸ்பெஷல். ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் திரு ஆர். விஜயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஆக்டர் அண்ட் டைரக்டர் ராஜ் கபூர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இப்போ அழகிய கண்ணே, முதல்ல எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் திங் மக்கள் இயக்குனர் சீனு ராமசாமி சாரோட பிரதர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சாரோட படங்கள் எல்லாமே நாங்களும் பார்த்துருக்கோம். நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த திரைப்படம் உங்களோட முதல் திரைப்படமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க? அது சொல்லும் போது சார் என்ன சொன்னாங்க அதை பற்றி? இந்த அழகிய கண்ணே அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து எனக்கு வந்து திண்டுக்கல் ஐயா லியோனி அவர்கள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரகாசமாக பிரிட்டோ சாரை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. முதல் வீச்சில் கதை சொன்னேன், 2ஆம் வீச்சில் கதை சொன்னேன், 3ஆம் வீச்சிலும் கதை சொன்னேன். அவருக்கு வந்து கதை திருப்தியாக இருந்துச்சு. புத்தகத்தையும் கொடுத்தேன், அதையும் படித்தார். மகிழ்ச்சியாக இருக்க உடனே அதுக்கடுத்து டக்கு 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 டக்குன்னு பாபா படத்தில் ரஜினிகாந்த் சொன்னாங்க, ரோடு போடுவாங்க, அதை போடுவாங்க, இதை போடுவாங்க, எல்லாமே நடக்கும்ல. அது மாதிரி எல்லாமே நடந்துச்சு. டக்கு டக்குன்னு இப்பவே ஃபுல் கண்டென்ட்டும் நீங்க சொல்லிட்டீங்க சார். இன்னும் நிறைய பேசலாம் நம்ம கொஞ்ச நேரத்துல. தேங்க்யூ சார், அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராஜ் கபூர் சார் இங்க இருக்காங்க. அதாவது பிரபு சார், கார்த்திக் சார், இவங்க எல்லாரையும் வச்சு இயக்கிய ஒரு ஜாம்பவான் இங்க இருக்காங்க. சார் நீங்க சொல்லுங்க சார், ஒரு நடிகராகவும் அண்ட் இந்த திரைப்படம் குறித்தும் நீங்க சொல்ல வேண்டிய சில வார்த்தைகள். இந்த படத்துல நான் நடிக்கிறது ஒரு ஆக்சிடென்ட் தான். திடீர்னு வந்து சார் கூப்பிட்டாரு, ஒரே நாள் நடிக்கணும் சார், கிளைமேக்ஸில் நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்டார். சரி, என்ன ஒரு நாள் கூப்பிட்றீங்க என்னப்பா அப்படின்னு சொல்லுவேன். அவனா சரி நீங்கள் வாங்க அப்படின்னாரு. வந்து அந்த கேரக்டர் சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு யதார்த்தமான ஒரு படமாக தான் இருக்குது. படத்தில் ஹீரோ வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருக்கான். மெயினாக வந்து சீக்கிரமாக ரீச் ஆயிடுவான். ஏன்னா நான் வந்து முரளியை வச்சுலாம் படம் பண்ணியிருக்கேன். முரளி வந்து எப்பயுமே வந்து பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருப்பாப்புல.
அந்த மாதிரி இப்போ ரவுண்டில் இருக்கிறது தனுஷுக்கு அப்புறம் நான் பார்த்து இந்த பையன் தான் வந்து கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கான். டெஃபினட்டாக அந்த ஒரு நல்ல ஹீரோவை வந்து இயக்குனர் கொடுத்துருக்காரு. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான அழகான பாடல்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த பாடல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொரியோகிராஃபர்ஸ் அவங்க ஸ்கிரீன்ல வந்தாலே நம்ம மனசு அப்படியே ஜில்லுன்னு ஆயிடும். மாஸ்டர் ராதிகா அண்ட் மாஸ்டர் சுஜாதா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான 2 பேர், நாயகன் மற்றும் நாயகியை வெல்கம் பண்ணக்கூடிய நேரம். லியோ சிவகுமார் அவர்கள் மற்றும் சஞ்சிதா ஷெட்டி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். இதே கலைஞர் டிவியில் நான் ஒரு 12 இயர்ஸாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இதே மேடைகளில் நான் நிறையா நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணி நான் வேலை பார்த்துருக்கேன். இன்றைக்கி இதே மேடையில் நான் ஒரு ஹீரோவாக நான் வந்து உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழு முதற் காரணம் சார் தான். பக்கத்தில் நிற்கிறாங்க, பிரிட்டோ சார் தான். நல்லா ஞாபகம் இருக்குது அந்த நாள். நானும் அப்பாவும் அம்மாவும் போய் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டோட சாரை மீட் பண்ணோம். அப்போ டேரக்டர் அண்ணன் வரல, விஜயகுமாரன் அன்றைக்கி முதல் நாள் கூட வரல. போய் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி மாஸ்டர் படம் ரெடி எல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்குது. ரிலீஸ் ஆகி அது வேறு லெவலில் ஓடிட்டு இருந்துச்சு. கேட்கலாமா வேணாமா? அப்பா வேற எப்படி சாரை தெரியும்னா, மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் சார் டிவியில் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரசித்து கேட்டுட்டு இருந்தேன். சார் இவ்வளோ நாளாக சார் எங்கே இருந்தாங்க, எங்கே இருந்தாங்க எனக்கு தெரியாது. அப்போ அப்பா என் பக்கத்தில், தம்பி ஒரு என் ஃப்ரெண்டு தம்பி அப்படின்னாரு. டக்குன்னு பார்த்தேன், என்னப்பா இத்தனை நாள் அதை சொல்லவே இல்லையாப்பா என்கிட்ட. கையில் கதையை வச்சுட்டு காட்டுத்தனமாக சுற்றிட்டு இருக்கேன், யாரும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. பார்த்து இன்ட்ரோ பண்ணி விடுங்கப்பான்னு கேட்டேன். கையோட கூட்டு போனாங்க. அடுத்த வாரமே சார் நம்பர் வாங்கி போய் நேரில் பார்த்தோம். அப்போ சார் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு கதை தான் முக்கியம், எனக்கு வந்து பெரிய பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டுன்றது என்னோட வித்தியாசமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கதையாக இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை கேட்காமே சார் சொன்னாங்க. சூரியன் உண்மையிலே எங்களோட அழைப்பை ஏற்று அவரோட பிஸி ஷெடியூலில் இன்னைக்கு இந்த விழாவிற்கு, ஏன்னா மற்ற எல்லாமே என் படத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. அன்னை மட்டும் தான் எனக்கு சிறப்பு விருந்தினர். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. ஏன்னா நீங்கள் வந்தது எங்கள் எல்லாருக்குமே பெருமைங்கண்ணே. எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ. நம்ம நிறைய படங்கள் பண்ணுறோம், ஆனால் எந்த படம் ஹிட் ஆகும், எந்த படம் எப்படி போகும்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. எல்லாருக்குமே ஆடியன்ஸுக்கு சில கேரக்டர் பிடிக்கும், சில கேரக்டர் பிடிக்காது. பட் இருந்தாலும் இந்த படம் அழகிய கண்ணை வந்து எல்லா காஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து எனக்கு கால் வருது, பிரிட்டோ சாரோட எஸ்தல் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு அழகிய கண்ணு படத்து பேர் அப்படின்னா. ஸோ படத்து பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அப்புறம் வந்து போய் விஜயகுமார் சாரையும் அப்புறம் சிவா கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. அவர் யாரோட சன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. அவர் சிம்பிளாக வந்தாங்க, வந்துட்டு நார்மலாக பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியவே இல்லை, நெக்ஸ்ட் டே தான் தெரியுது இந்த மாதிரி லியோனி சாரோட பையன் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு டவுன் டு எர்த் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அழகிய கண்ணில் வந்து சின்ன காலேஜ் பொண்ணுக்கு, அப்புறம் ஐடி போகிற பொண்ணுக்கு, அப்புறம் அதுக்கு மேலே ஒரு குழந்தை பிறந்து, அதுக்கு மேலே ஒரு ஆண்டி, கேர்ள் டு ஆண்டி டு எந்த பொண்ணு வேணும் இந்த கேரக்டருக்கு கனெக்ட் ஆகலாம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் என்ன சொல்லலாம். பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல அவகாசம் கிடச்சிருக்கு இந்த படத்தில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், பிரிட்டோ சார் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு, அண்ட் விஜயகுமார் சார் இந்த படம் டைரக்ட் பண்ணதுக்கு, அண்ட் மியூசிக் ரகுநந்தன் சார் வந்து சொன்னாங்க எனக்கு, உங்களுக்கு கூட ஒரு படம் பண்ணணும் சஞ்சிதா, நான் சூதுகாமலன் தான் வெயிட் பண்ணிருந்தேன். இப்போ வந்து இந்த படத்தில் உங்களுக்கு அது சார் எங்களோட பிளெஸ்ஸிங். ஆக்சுவலி நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. இந்த படத்தில் அவ்வளோ அருமையான சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நல்ல சாங்ஸ் எல்லாமே நான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எல்லா சாங்ஸும் வந்து. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் படம்னு சொல்லலாம். நானே காத்துட்டு இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லா ஸ்பெஷல் கெஸ்ட் வந்ததுக்கு. டிரெக்டர் அண்ட் ஆக்டர் சரவண சக்தி அவர்களையும் கூடவே ஆக்டர் ஆண்ட்ரூ அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் them on stage. இந்த படத்தில் வந்து நான் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு உண்மையிலேயே விஜய்க்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு, சீனண்ண இயக்கத்தில் நான் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். அவர்கிட்ட இருக்க அதே பொறுமை ஆர்டிஸ்ட்டை வந்து டென்ஷனே ஆக மாட்டாப்புல, ஆர்டிஸ்ட்டை வந்து ரொம்ப கூலாக வச்சு வேலை வாங்குவாப்புல எங்கள் அண்ணன். அதே மாதிரி வந்து விஜய் வந்து நடிக்கிறப்ப ரொம்ப கூலாக வந்து வேலை வாங்கினாப்புல. ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த பொறுமையும் அந்த ஒரு பேஷண்ட் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப டென்ஷன் இல்லாமல் டைரக்ட் பண்ணாப்புல. படமும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நானும் ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி குறும்படத்தில் இணைஞ்சிருக்கிறோம். இன்ஃபேக்ட் ஒருத்தர் தெரியாமே அதுக்குள்ளே அந்த குரூப்பில் இருந்தோம்.
எறும்பு அப்படிங்கிற ஒரு குறும்படத்தில். ஸோ சுறுசுறுப்பாக அவருடைய உழைப்பு மூலமாக இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரு. அதுக்கு வித்திட்டவர்கள் ரொம்ப முக்கியமாக எங்களுடைய படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு ஜேவியர் பிரிட்டோ சார், எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் சூரியனு, எங்களது அன்பிற்கினிய இயக்குனர் சீனிராமசாமி சார், எல்லாருமே மதுரை தான். அழகிய கண்ணே இது வரைக்கும் நானே வந்து ஒரு 100 வாட்டி இந்த டைட்டில் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ளோஸ் டு ஹார்ட் இது எல்லாருக்குமே. எஸ்பெஷலி வந்து அம்மாக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். லியோனி சரோட வைஃப் அண்ட் லியோ சிவகுமார் அவர்களோட அம்மா. ஸோ அவங்க நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். ஆனால் இப்படி ஒரு அட்டகாசமான எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு வைப் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு வச்சு தான் செய்கிறாங்க. இது தினமும் வாழ்க்கையில் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி மாட்டிப்போம் நம்ம. இந்த பாட்டு பற்றி முதல்ல கேட்கலாம். சூரி சார் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எவ்வளோ அழகான பாட்டில் டான்ஸ் ஆடிருக்கீங்க. அதாவது ஒரு கலகலன்னு இருந்தாலே அதில் நீங்கள் ஸ்க்ரீனில் இருந்திருக்கீங்க. பாட்டு பிடிச்சிருந்ததா? என்ஜாய் பண்ணிங்களா? டான்சர் வேற. ஆமாம், நீங்க ஆடும்போது பயங்கரமா என்ஜாய் பண்ணி. இல்லை இப்போ எப்படி இப்போ நீ அந்த பக்கத்து இங்கிட்டு திரும்புறியா? அவனை அவ்வளோதான் அந்த பக்கம் வச்சுக்க. அப்படி இல்லையா சொல்றையா, டான்ஸ் தான் ஃபுல்லா தெரியும். அந்த ஒரு அடிப்படையெல்லாம் கேட்போம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் ஒரு தேவையான பாடலாக இருந்துச்சு. வரிகள் எல்லாமே வந்து அதுக்கு மேலே ஒரு பாடல் இருந்துச்சுன்னா கை தட்டிட்டு போகிறோம் அப்படின்ட்டு இல்லாமல் இன்னைக்கு தேவையான ஒரு பாடலாக இருக்குது. உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது ரகுநந்தன் அண்ணன் வந்து நான் சுந்தரபாண்டியனில் அண்ணனுடைய மியூசிக்கில் நான் நடிச்சிருக்கேன். இன்னும் 2-3 படங்கள் வந்து நான் நடிச்சிருக்கேன். எப்படி மக்கள் இயக்கணும் அப்படின்னு எங்கள் அண்ணனை சொல்கிறோமோ அதே மாதிரி உண்மைக்கு மக்களுடைய மியூசிக் டைரக்டர்னு அவர் சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான மனிதர், நல்ல மியூசிக் டைரக்டர். ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு பாடல் வருதுன்னா அந்த பாடலை திருப்பி 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 காதை கொண்டு ஸ்பீக்கர்கிட்ட வச்சு கேட்டுகிட்டே இருக்க முடியாது. இது என்ன வார்த்தை வருது, அதுக்கு அடுத்து என்ன வார்த்தை வருதுன்னு ஒரு தடவை கேட்டு போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமே அது அதில் முணுமுணுக்கணும். இது வரைக்கும் அவர் பாடலை பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக இருக்கும், வார்த்தைகள் கிளியராக இருக்கும், ரொம்ப புரியும் ஈஸியாக. ஸோ அப்படி ஒரு பாடலாக தான் இருக்குது. ஒரு மண் சார்ந்து இருக்கும், எப்போவுமே நல்லா இருக்கும். வாழ்த்துக்களுங்கண்ணே. உங்கள் பாடல் வந்து அது கீழே இருந்தால் தானே யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்சுக்க எப்பயுமே உங்கள் பாடல் மிக சிறந்த பாடலாக தானே இருக்குது. இன்னும் மேலும் அந்த பாடல் சிறக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி அவங்க ஆடினவங்களும் சிறப்பு. எப்பயுமே ஒரு ஸ்டேஜில் ஆடுறவங்க அது சின்ன சின்ன அப்படி இப்படி தெரியும், கொஞ்சம் அப்படி இப்படி வண்டி உள்வாங்கும். அதே நேரத்தில் அந்த ஸ்டேஜில் தனியாக நம்ம லைவில் பார்க்குறப்ப அதோட இது தெரியும் அமைப்பு எப்படின்னு. உண்மைக்கு ஒரு ஸ்க்ரீனில் எப்படி அவங்க ஆடாங்க அதே மாதிரி இருந்துச்சு அவங்க ஆடின விதம். அது மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பாட்டு உங்களை எப்படி கவருது, என்ன விஷயங்கள் பிடிச்சது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஒரு நல்ல பாட்டுனா மக்கள் புலங்கிற வார்த்தைகளை அந்த பாட்டில் பயன்படுத்தணும். இன்னைக்கு இந்த வச்சு செய்கிறாங்கங்கிற வார்த்தையை இங்கே தான் பயன்படுத்தணும்னு ஒரு விவஸ்தையே கிடையாது. ஹோட்டலில் போய் சாப்பிட்டு எப்படா இருந்துச்சு தோசைன்னா வச்சு செஞ்சுட்டாங்கிறேன். தோசை என்னடா வச்சு செஞ்சான்னா அதில் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டாங்கிறத வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த வார்த்தையை அந்த பாட்டினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். அதை எழுதின கவிஞர் ஏகாதேசிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவர் எழுதின எழுத்துக்கு அருமையாக உயிர் கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டரு. அந்த உயிரை வந்து மிக அருமையாக நடமாட வச்சுருக்காங்க டான்ஸ் மாஸ்டர் ராதிகா. அதனால் இந்த வச்சு தான் செய்கிறாங்கங்கிற வார்த்தைக்கு இப்போ என் ஃப்ரெண்டு அர்த்தம் சொல்லுவார். ஆமாம், நமக்கு பேண்டமிக் வச்சு செஞ்சிச்சுல்ல. ஸோ அது அந்த அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். மாஸ்டர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பேண்டமிக் உண்மையிலே வச்சு செஞ்சிச்சு. நைஸ் நைஸ். நம்ம மாஸ்டர் கிட்ட கேட்கலாம். இவன் வந்துட்டு ரொம்ப 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 கோஆப்ரேட் பண்ணார். ஸோ அது வந்துட்டு பெரிய விஷயம். அமுதவாணனையும் சிவாவையும் நாங்கள் ஒரு வாரம் தம்பிங்க 2 பேரையும் குழந்தைங்களை வச்சு செஞ்சோம். சிவா நீங்க சொல்லுங்க. பிகாஸ் எல்லாமே ஒரு ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு சினிமாவில் வேணுன்றது ஒரு ஆசையா இருக்கும். பட் ஆனால் அது கதைக்கும் இடம் கொடுக்கணும். சூரி சார் சொன்ன மாதிரி தேவையான பாட்டு, தேவையான பாட்டுல இந்த மாதிரி ஒரு ஜோஷான ஒரு பாட்டு அது கிடைக்குது அப்படிங்கும்போது அது ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சாங் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல நான். அந்த சாங்குக்கான கிரியேட்டிவிட்டியை கொடுத்த டேரக்டருக்கும் தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. இங்கே அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்பே பார்த்துருப்பீங்க, அவங்க அந்த கவுண்டிங் சொல்லும் போதே நமக்கு அந்த எனர்ஜி கிடச்சிரும். அந்த இதுக்கு முழு காரணம் இந்த பாட்டு முழுசாக நம்ம வந்து மாஸ்டருக்கு அர்ப்பணிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னா அது காரணம் மாஸ்டர். பல குரலில் பேசுகிற மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பார்த்துருப்பீங்க. பலவருடைய நடனமாடி மிமிக்ரி பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அமுதவாணன். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டு சரோஜா தேவி ஆடினது தான். சரோஜா தேவி ஆடின மாதிரி ஆடி காட்டணும். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும்,
குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும். காதல் நெஞ்சை தந்துவிட்டு குடியிருக்க நீ வர வேண்டும். ஆ ஆ ரொம்ப அருமையா ஆடிப்பையா, சொம்மாவா. இதே குமரி பெண்ணின் உள்ளத்திலே பாட்டுக்கு மனோரமா ஆடி இருந்தா எப்படி ஆடி இருப்பாங்க, செய்ய முடியுமா? ஆஹா. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தரவே? குமரி பெண்ணின் கைகளில் காதல் நெஞ்சை தர வேண்டும். காதல் நெஞ்சை தந்து விட்டு குடியிருக்க நீ வர வேண்டும். சார், இந்த படத்துல மொத்தம் எத்தனை பாடல்கள்? அந்த பாடல்கள் எல்லாமே சொல்ற மாதிரி தேவையான பாட்டுன்னு சொன்னாங்க. அதை நீங்க டிசைட் பண்ணது எப்படி, அதை பத்தி சொல்லுங்க சார். இந்த வச்சுதான் செய்கிறாங்க சாங் வந்து ஏகதேசி எழுதியிருக்காரு. அவர் ஒரு முற்போக்கு கவிஞர், இசையமைப்பாளர். வந்து கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு சாங்குக்குமே வந்து இவரை விடிய தூங்க விட மாட்டேன். ஏன்னா நான் தென்மேற்கு பருவக்காட்டிலே வந்து இவரை புக் பண்ணிட்டேன். சார் நீங்கள் பெரிய மியூசிக் டேரக்டராக வருவீங்க, எனக்கு நல்லா தெரியும், எல்லா சாங்குமே ஹிட்டு. அன்னைக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்கன்னு தெரியாது. நான் அடுத்த வருஷம் படம் பண்ணணும், 10 வருஷம் படம் கழிச்சு படம் பண்ணணும்னு தெரியாது. அன்னைக்கு பெரிய மியூசிக் டேரக்டர் ஆகிட்டேன்னு சொல்லிடாதீங்க. எவ்வளோ சம்பளமாக இருந்தாலும் அந்த சம்பளத்தை பாதியாக குறைச்சி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவரை புக் பண்ணி வச்சுட்டேன். அன்னைக்கு ஆஃபீஸ் வந்திருந்தாரு, 2 சப்பாத்தி கொஞ்சம் சிக்கனை வச்சு இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரகுநந்தன் நான் இது பண்ணிட்டேன். இசையமைப்பாளர் ஜிவி சார் வந்து அழகாக பாடி அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்தாரு. அந்த விஜய் டிவி பிரியங்கா ரொம்ப அருமையாக 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டு, தமிழுக்கு அமுதென்று பெயர் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு உயிரோடு இருந்தால் வைரமுத்து தான் சொல்லுவார். ஏன்னா அவர் தமிழ் பெருங்கவிஞர் வைரமுத்து ஐயா. எங்களுக்கு ஒரு 3 பாடல்கள் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்துக்கு அவருடைய வரிகள் மிகப்பெரிய படம். புரியல, நீங்கள் சொல்லுங்கள். இந்த சாங் ரொம்ப ஃபீல் பண்ணி இப்படி கேட்டீங்க நீங்கள், நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். டோட்டலாக எல்லாத்தையுமே அப்படியே அமைதியாக்கி அப்படியே இப்படி குரல் வித்துக்காரங்க பண்ணுற மாதிரி அப்படியே உள்ளே இழுத்துட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். அப்படியே மொத்தமாக 2 பேரும் சேர்ந்து யாரையும் பேச விடல. ஒரு பாடோட வெற்றிக்கும் அதில் அந்த எழுதியிருக்க கவிங்களோட வெற்றிக்கும் அந்த பாடியிருக்கவங்களோட வெற்றிக்கும் இது ஒன்று போதும் இல்லைங்களா? அத்தனை பேர் இருந்த எல்லாருமே அவங்க முழக்கணும். அவங்கெல்லாம் நாங்களே ஒரு தூங்குறாங்களோ என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த விரலை பார்த்ததுக்கப்புறம் கண்டுபிடிச்சி ரைட்டு ரசிக்கிறாங்க அப்படின்னு. அப்படி எல்லாமே உண்மைக்கு தியானத்துக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. சிறப்பு. நான் கூட நீங்கள் வந்து உட்காந்த உடனே சரி அவங்க ஆக்டர்ஸ் ஒரு நடிச்சிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பாடினதுக்கப்புறம் என்ன திடீர்னு மைக் எடுத்து பாடல் வந்துட்டாங்களேன்னு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நிறைய பாட்டு இருக்கு. அதாவது இந்த ஹாட் சாங்ஸ்லாம் வந்து சஞ்சிதா அடிக்கடி வந்து டிவியில் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மெலடி, அதாவது எல்லாரும் வந்து எப்போவுமே பார்க்குற மாதிரி ஒரு மென்மையான ஒரு பாடல் இனிமேல் அடிக்கடி டிவியில் வரப்போகுதுன்னு நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த லிரிக்ஸ் வந்து அழகா இருக்கு. நான் சிவாக்கு வந்து என்ன சொன்னாங்க, இது மீனிங் என்ன, இது என்ன சொன்னாங்க, இந்த மீனிங் என்ன, அந்த மாதிரி இருந்தது. பட் இது வந்து எனக்கு பிளெஸ்ட் சாங். என்னோட கரியர்லேயே வந்து இது ஒரு ரொம்ப பிளெஸ்டான சாங்னு சொல்லுவேன். நேர் விருப்பம் பிரியங்கா உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு நேர் விருப்பம். கண்டிப்பா. நான் எங்க அப்பாவுடைய குரல்ல அற்புதமான பழைய பாடல்கள்லாம் பாடி இருக்கிறாரு. நிச்சயமா. அந்த அம்மாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு சின்ன டியூட், ஒரு 4 வரி, ஒரு அழகான பாட்டு. இப்போ வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச லியோனி சாரும் பிரியங்கா, அதாவது இந்த தலைமுறையும் சரி நமக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கக்கூடிய தலைமுறையும் சரி 2 பேரும் சேர்ந்து பாட போறாங்க. எங்கிருந்தோ ஆசைகள் எண்ணத்திலே ஓசைகள் என்னென்று சொல்ல தெரியாமலே நானே நின்று மாறினே. ஆசை வரும் வயது எந்தன் வயது, இளமனது எந்தன் மனது, ஆடவன் பார்வையில் 1000 இருக்கும், மாதுளம் நாளொரு பூதுகள் அனுப்பும், என்னென்ன சுகம் வருமோ தேவி.
எங்கிருந்தோ ஆசைகள் எண்ணத்திலே ஓசைகள் என்னென்று சொல்ல தெரியாமலே நான் இன்று மாறினேன். அம்மா பாத்தீங்களாம்மா, உண்மைக்கு ஒரு 35 வயசு கீழே வந்துருச்சு சார் பாடினப்ப. பாவனைகளை பார்த்தீங்களாம்மா, இது பழைய ஓட்டர் ரெக்கார்ட் மாதிரி தெரியலைங்க சார். இது ஃபுல்லு எனக்கு ரீசார்ஜ் பண்ணியாச்சு. நீ வண்டி இறக்குறது இன்னும் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் அது வாடி நிற்காம போகுது சார். கண்டிப்பா. எஸ்டல் என்டர்டெய்னர்ஸோட தயாரிப்புல அழகிய கண்ணே, லியோ சிவகுமார், சஞ்சிதா செட்டி, என்ஆர் ரகுநந்தன் அவர்களோட இசையில, விஜயகுமார் அவர்களோட இயக்கத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் நம்ம எல்லாரும் பார்க்க காத்திருக்கோம். அதற்கு முன்னாடி இசை வெளியீட்டு விழாவுக்காக தான் நம்ம எல்லாரும் இங்க கூடியிருக்கோம். நிறைய இசையோட சந்தோஷத்தோட ரொம்ப அழகா இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் வரத்துக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தை நம்ம கண்ணுக்கு இன்னும் அழகா பிரசன்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தோட ஆர்ட் டைரக்டர் விஜய் தென்னரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அண்ட் ஆண்ட்ரூஸ், நீங்க இந்த திரைப்படத்துல சொன்ன மாதிரி இந்த ரோல் ரிவர்சல் உங்க 2 பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வருத்தப்பட்டது என்னன்னா, இந்த தரமான குத்து டான்ஸை என் மாமாவும் சேர்ந்து ஆடி இருக்கிறாப்புல. அதுக்கு நான் ஆட முடியாம போச்சேன்னு ஒரு வருத்தம். ஒரு ஓரஞ்சாரமா நின்று நானும் 2 குத்தாட்டம் போட்டிருப்பேன், அது மிஸ் ஆகி போச்சு. பரவாயில்ல. எனிகோ ஒட்டுமொத்தமாக இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது என் நண்பனோட என் சிங்கத்தோட சிங்கம் தான் கூப்பிடுவோம் நாங்கள். ஸோ என் சிங்கத்தோட ட்ராவல் பண்ணும்போது அந்த படத்தினுடைய வசனங்கள் ரொம்ப யதார்த்தமாக அமைஞ்சதுக்கான காரணம் அது படம் வரும்போது தான் தெரியும். இப்போ இயக்குனர் சாரை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவரும் இன்ஃபேக்ட் என்கிட்ட சொல்லும் போதே கேஷுவலாக சொல்லியிருக்காரு, நான் ஒரு சில விஷயம் ஃபேஸ் பண்ணேன்ப்பா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை, அப்போ அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி அவருடைய வசனங்கள் வந்து ரொம்ப யதார்த்தமாக நகைச்சுவை உணர்வாக அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். அதுதான் உண்மையான விஷயம். ஸோ அதுக்கு ஆல் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் விஜயகுமார் சார். இந்த முக்கியமான நேரத்தில் வந்து நான் முக்கியமான ஒரு நபரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து முதல்ல மக்கள் இயக்குனர் சீனு ராமசாமி வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் கூட நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் வேற யாரும் இல்லை, அந்த மாமனிதன் திரைப்படத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு வந்தோடனே பெரிய பயம். அவ்வளோ பெரிய ஸ்டார் கூட நம்ம வந்து கூட காம்பினேஷனில் ஒரு தம்பி ரோல் மாதிரி ஒரு ரோல் நடிக்க போகிறோமே அப்படின்ட்டு போனோம். ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் பழகுவதற்கு அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு மனிதர். அவரை மாதிரி ஒரு மனிதரை வந்து நம்ம நடிகரா ஒரு கதாநாயகனை நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ அவர் வந்து இந்த அழகிய கண்ணே திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு தேவைப்பட்டார். அப்படி தேவைப்படும் போது நான் வந்து அப்பாட்ட தான் கேட்டேன். அப்பா தான் பர்சனலாக அப்பா கால் பண்ணி, இது மாதிரி தம்பி, அது மாதிரி நம்ம அழகிய கண்ணே திரைப்படத்தில் வந்து நீங்கள் வந்து எனக்கு பண்ணித்தரணும் தம்பி, ஒரு சின்ன விஷயம், நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சார் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார்னு உடனே ரிப்ளை பண்ணது. உண்மையிலே நான் விஜய் சேதுபதிக்கு இந்த இடத்துல இந்த மன்றத்தில் நான் வந்து என்னோட சிரம் தாழ்ந்த நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எஸ்எல் என்டர்டெய்னர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார்பாக அழகிய கண்ணே வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய கொடான கொடி வாழ்த்துக்கள். திரைப்படம் வந்து திரைக்கு வரும்பொழுது மக்கள் அனைவரும் தியேட்டரை விட்டு வெளியே போகாம வச்சு செய்யணும் அப்படின்னு வாழ்த்துங்க. நம்ம எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கக்கூடிய எஸ்டல் என்டர்டெய்னர்ஸ் தயாரிப்பில் விஜயகுமார் அவர்களின் இயக்கத்தில் லியோ சிவகுமார் மற்றும் சஞ்சிதா செட்டி அவர்கள் நடிப்பில் இன்றைய இசை விழா நாயகன் என்ஆர் ரகுநந்தன் அவர்கள் இசையில் அழகிய கண்ணே இசை வெளியீடு இப்ப நடக்க போது. ஒரு மிகப்பெரிய கைதட்டலோட இந்த இசையை வெளியிட, இசை தகட்டை வந்து வெளியிட இந்த படத்தோட தயாரிப்பாளர் சேவியர் பிரிட்டோ அவர்களை அழைக்கிறேன். கூடவே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகர் சூரிய அவர்களை அழைக்கிறேன். அழகிய கண்ணே திரைப்படத்தோட இசை தகட்டை வந்து சேவியர் பிரிட்டோ சார், நம்ம சூரி சார் கையில கொடுக்க போறாங்க அதோட ஃபர்ஸ்ட் காப்பியை. அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் தி டீம் டு ஜாயின் அஸ். அழகிய கண்ணே இசை வெளியீட்டு விழா இப்போ அந்த இசை தகட்டை வெளியிட காத்திருக்காங்க. நம்ம திரைப்படத்தோட தயாரிப்பாளர் சேவியர் பிரிட்டோ சார் அந்த இசை தகட, அழகிய கண்ணே திரைப்படத்தோட இசை தகட ஆக்டர் சூரி அவர்கள்கிட்ட பிரசன்ட் பண்ண இருக்காங்க. So now this is time. Let us give a big round of applause for அழகிய கண்ணே team. இதில் நடிச்சிருக்க அத்தனை பேருக்கும், இதில் உறுப்பினர் டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்.
அன்பு தம்பி சிவா, சஞ்சிதா. இன்னைக்கு இந்த இந்த டைட்டில் முழுமையாக இந்த படத்துக்கு பொருந்ததுன்னா அந்த சைக்கிளில் வர்றதில் 2 பேரும் வந்து சஞ்சிதா முன்னாடி இருப்பீங்க, பின்னா விடுங்க, சிரிச்ச மணிக்கு அப்படி ஒரு அழகான ஒரு போட்டோ, அப்படி ஒரு அழகானது. இந்த படத்தோட வெற்றி அது ஒன்று போல் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கும் அப்படின்றத உங்கள் 2 பேர்த்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுமாதிரி விஜய் அண்ணன் உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவர் நீங்கள் படித்த ஸ்கூல் மிக சிறப்பான ஸ்கூலு, அதுவும் மண்ணின் சார்ந்த ஸ்கூல். அது கண்டிப்பாக அந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு 100% ஒரு பயனுள்ளதாக பள்ளிக்கூடம் நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு என்ன வாழ்த்துக்கள். தம்பி, பொதுவாக ஒரு வீட்டிலேருந்து போகிறப்ப அந்த டைரக்டரை பாரு, இவங்கள பாரு, அவங்கள பார்த்துக்க, அவங்க சொல்கிற கேள்வி, இவங்க சொல்கிற கேள்வி, இப்படிலாம் நடந்துக்கிறணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்புவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் வெளியில் வர்றப்ப வேண்டாம், முழுமையாக அப்பாவை பார்த்துட்டு அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க, அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. என்னன்னா நீங்கள் லைப்ரரிக்கு போக தேவையில்லை, உங்கள் வீட்டிலே லைப்ரரி இருக்குது, அவர் தான் லைப்ரரி. ஸோ அதை விட நீங்கள் கண்டிப்பாக அந்த உலகத்தை உங்களுக்கு சொல்லிட்டு வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாஸ்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு மாஸ்டர், படத்தை நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாஸ்டர். அமுதன் நீங்களும் நடிச்சுக்கா சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், கேமராமேன் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய படம் பண்ணிட்டு இந்த படத்தையும் நீங்கள் சின்ன படத்துக்கும் நீங்கள் முன்னாடி நிற்கிறீங்க பார்த்தீங்களா சார், உங்கள் நல்ல மனசுக்கு பெரிய விஷயம் சார். இந்த பெரிய பல கோடி மதிப்புள்ள காரில் போய்ட்டு டக்குனுக்கு கிளாஸில் சின்ன ஸ்விஃப்ட் காரில் போகிறது பெரிய விஷயம், யாரும் போக மாட்டாங்க. நீங்கள் பரவாயில்ல, இந்த மாதிரி கார் வரட்டும், எனக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க பாருங்க சார், ரொம்ப பெரிய விஷயம் சார். இது எல்லாத்துக்குமே சின்ன ராமசாமி அண்ணன், எங்கள் அண்ணன், மண்ணின் சார்ந்த அண்ணன், எங்கள் மண்ணின் டைரக்டர், கண்டிப்பாக உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாத்துக்கும் எப்போ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆண்ட்ர பிரதர், உங்களுக்கு இந்த பிரதர். ஸோ ஒட்டுமொத்த டீம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு இதே மாதிரி அடுத்த ஒரு விழாவில் சந்திக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.